ஞானிய பார்க்கறதுக்கு ஒரு மனிதர் வரார். அப்போ அந்த ஞானி கிட்ட ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, இவரு இந்த ஞானி என்னென்ன வேலையெல்லாம் சொல்றாரோ, அதெல்லாம் அந்த குரங்கு செய்துகிட்டே வருது. இத பார்க்கும்போது மனிதர் பார்க்க வந்த அந்த நபர் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட இவர பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த ஞானி சொல்றார், "அவருக்கு உணவு பரிமாறு" அப்படின்னு சொல்றார். உடனே முதல்ல கொண்டு வந்து தண்ணி வைக்குது. அப்ப அந்த ஒரு கோல் எடுத்து, ஒரு குச்சி எடுத்து அந்த குரங்கு மண்டையில படார்ன்னு அடிக்கிறார். உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து இலை போடுது. அப்பயும் ஒரு அடி படார்ன்னு அடிக்கிறார். இதே மாதிரி அவரு சாதம் கொண்டு வந்து போடும்போது, குழம்பு ஊத்தும்போது எல்லா இடத்துலயும் அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார். இத பார்த்த அந்த நபர் வந்து சொல்றாரு, "ஏன் சாமி? அதுதான் எல்லா வேலையும் செய்யுதே. அப்புறம் ஏன் அத அடிக்கிறீங்க? விட்டுடுங்க, பாவமா இருக்கு" அப்படின்னு. உடனே ஞானி ஒண்ணுமே சொல்லல. அந்த குச்சிய மறைச்சு வச்சுட்டார். ஏன்னா ஞானிகள் பேச மாட்டாங்க. செயலால தான் காமிப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, அந்த குரங்கு வந்து இவர பின்னாடியிலேருந்து ஏறி போய் தலையில உட்காந்துக்கிட்டு, அது அவரு சாப்பிடும்போது அவர் காத புடிச்சு இழுக்கிறது, கைய புடிச்சு கிள்றது, அதுக்கப்புறம் அந்த வால கொண்டு வந்து சாப்பாட்டுல போட்டு ஆட்டுது. இத பார்த்த உடனே அவருக்கு அப்பதான் தெரியுது, இத ஏன் ஞானி அடிச்சாரு அப்படிங்கிறது. அப்பதான் சொல்றாரு, "சாமி தயவு செஞ்சு இத இறங்க சொல்லுங்க" அப்படின்னு. திரும்பி அந்த கோல எடுத்து தலையில அப்படி அடிக்கிறாரு. அந்த குரங்கு போய் ஒரு இடத்துல உட்காந்துடுது. இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடியது, அந்த குரங்கு அப்படின்னு சொல்றது அந்த உயிரினம். அது நம்மோட மனம். மனம் எப்பயுமே குரங்கு மாதிரி தான். தாவிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலைச்சு இருக்கவே இருக்காது.